என்னதான் லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிச்சு சென்னையில் சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கி குடியிருந்தாலும் சரிங்க, ஏதோ ஒரு பெரிய சிட்டியில் கோடிக்கணக்கில் முதல் போட்டு அரண்மனை மாதிரி பெரிய வீடு கட்டி வசிக்கிறாங்க பாருங்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள். அவங்களுக்கும் சரிங்க, இப்படி பச்சை பசேல்னு ஒரு தென்னந்தோப்பை விலைக்கு வாங்கி ஒரு குச்சியோ குடிசை வீடோ கட்டிக்கிட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சிக்கிட்டு வாழ்ந்து பாருங்கள். அதில் கிடைக்கிற சுகம் ஒரு 18 ஜென்மம் வாழ்ந்த திருப்தி கிடைக்குங்க. அது வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் தாங்க ராஜா, நீங்கள் தாங்க மந்திரி. அனுபவித்து பார்த்தா தாங்க தெரியும். தென்னங்காற்றுக்கு ஈடு இணை எதுவும் கிடையாதுங்க. ஏசி கூலர்லாம் வேஸ்ட்டுங்க. மண்ணை பாருங்கள், இந்த மண்ணை பாருங்கள், செம்மண் பூமிங்க. என்ன விதை போட்டாலும் வருங்க. பொன் விளையும் பூமிங்க. தங்கத்தையெல்லாம் தூக்கி சாப்பிட்ருங்க. 8 உயரத்தில் மரம் இருந்தால் தாங்க ஏணிப்படி தேடணும். 8 உயரத்தில் தாங்க மரம் இருக்குது. பச்சை குழந்தை கூட நின்றுக்கிட்டே தேங்காய் பறிக்கலாம். தாகம்னி வந்துட்டா பிரிட்ஜை திறந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தேட வேண்டாங்க. இளநியை பறித்தோமா குடித்தோமான்னு இருக்கலாம். உடம்புக்கு குளிர்ச்சிங்க. தென்னங்கீத்து, தென்னங்குருத்து, தென்னந்தொடப்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. இன்றைக்கி 1000 தான் கலக்கலராக பூந்தொடப்பம், பிளாஸ்டிக் தொடப்பம், ஒற்றை குச்சி வந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்துட்டால் ஒற்று அடிக்கிறதுக்கும் முன்வாசல் பெருக்கிறதுக்கும் தென்னந்தொடப்பத்தை தாங்க தேடுறோம். எங்கள் ஊரில் சொந்த கிராமத்தில் வயசில் மூத்தவர்னா சண்முகம் அண்ணாச்சி தாங்க. வயசு எப்படின்னு 95 இருக்கும். ஆனால் அந்த வயசுலேயும் கம்பீரமாக நம்ம சிங்கம் படத்தில் வர்ற சூர்யா மாதிரி மீசையை திருக்கிட்டு இருப்பார் பாருங்க. பொதுவாகவே கிராமத்தில் வீட்டுக்கு 2 தென்னங்கன்று வளர்க்குறது வழக்கங்க. ஒரு நாள் நானும் என் நண்பனும் மீசக்கார தாத்தா வீட்டுக்கு ஆசீர்வாதம் வாங்க போயிருந்தோம். பொதுவாகவே கிராமத்தில் பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம்தான். தாத்தா, உங்களுக்கு பிள்ளைங்க எத்தனை? என் நண்பன் யதார்த்தமாக கேட்க, மொத்தம் 5பா, பெற்றது 3, வளர்த்தது 2, தென்னம்பிள்ளைகளை சொன்னோம்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்ல, நண்பன் சும்மா இருக்கேன்லாங்க, நீங்கள் வீட்டில் வளர்க்குற கன்னிக்குட்டியையும் ஆட்டுக்குட்டியையும் கணக்கில் சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னு குசும்பா சொன்னது தான். தாத்தாவுக்கு வந்து பாருங்க கோபம். எடுறோம் அந்த கருக்கன்னு சொன்னது தான். நாங்கள் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தேங்காய் உடைக்கிறோன்னு வச்சுக்க, இலை விட்டா இருந்தால் பச்சையாக சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. தேங்காய் பருப்பு திக்காக இருந்தால் தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்லாம், உடம்புக்கு குளிர்ச்சி. தேங்காய் காஞ்சி நெத்தாயிடுச்சின்னு வச்சுக்க, உடச்சி மொட்டை மாடில் காய போடு, தேங்காய் எண்ணெய் ஆட்டிக்கலாம். 100% உண்மை. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமாங்க. அதனால் குட்டையோ நெட்டையோ வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் வளர்ப்போங்க. ஹைப்ரிட்டோ நான் ஹைப்ரிட்டோ தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற தென்னை பொருட்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குதுங்க. அவசியம் உணவில் தினசரி தேங்காய் சேர்த்துக்குவோம். உடல் ஆரோக்கியம் பேணி பாதுகாப்போம். தென்னை மரம் நமக்கு கிடைத்திருக்கும் வரம்ங்க. தென்னந்தோப்பு நமக்கு கிடைத்திருக்கும் பூலோக சொர்க்கங்க. அதனால் ஒன்று, நம்ம குடியிருக்கும் வீட்டு பக்கத்தில் தென்னந்தோப்பு அமைக்கணுங்க. அப்படி இல்லைன்னா தென்னந்தோப்புக்குள்ளே நம்ம வீடு கட்டணுங்க. எது எப்படியோ இயற்கையோடு ஒன்றி நம்ம காற்றோட்டமாக வாழணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நாம் எல்லோருமே தென்னை மரங்களின் ஆசீர்வாதத்தோட உடல் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையை இனிதே ரசித்து வாழ்வோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். இந்த தென்னை மரம் தென்னந்தோப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நன்றி நண்பர்களே.